Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 30 days classல day 8ல வந்து நிக்கிறோம். இந்த day 8ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா 12 tenses. நம்ம பாடிக்கு ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா 12 tenses அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 12 tensesல இருக்கிற பேசிக்காக நான் இன்னைக்கு ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க. இந்த 12 tenses-ஐ இன்றைக்கி நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டென்சஸ் அப்படின்னா தமிழில் காலங்கள் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு செயல் நடந்துச்சா அல்லது நடக்குதா அல்லது நடக்க போகுதா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக தான் இந்த டென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காமிச்சு புரிய வைக்கிறது இந்த டென்சஸ் தாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இங்கே சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் போ, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா போகிற ஒரு செயல் இங்கே இருக்குது. ஆனால் இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலை. ஏன் அப்படின்னா நமக்கு டென்சஸ் தெரியாததுனால இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ நான் இந்த தமிழ் சென்டென்ஸை ஃபுல்லாக எழுதுகிறேன். நான் போனேன். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ் ஒரு முடிவடைந்த சென்டென்ஸ். அதாவது இது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இந்த நேன் அப்படிங்கிறது தான் டென்சஸில் வரும். நான் தமிழில் சொல்லிக் கொடுத்துட்டு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் போ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். நான் போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் எந்த காலத்தில் இருக்குது? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ நிகழ்காலத்தில் இந்த செயல் இருக்குது. நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதாங்க? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் போ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். நான் போவேன். இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கான சென்டென்ஸ். இப்போ நீங்கள் இந்த 3 சென்டென்ஸை பாருங்கள். நான் போனேன், நடந்து முடிஞ்சிருச்சு. இதை தான் நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், நான் போகிறேன். நல்லா கவனிங்க, இந்த செயல் இப்போ நடக்குது. இதை தான் நம்ம ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூணாவது பாருங்கள், நான் போவேன். இனிமே தான் இந்த செயல் நடக்க போகுது. இதை நம்ம ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், ஃப்யூச்சர். இப்போ உங்களுக்கு ப்ரெசண்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இந்த 3 சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு எது தெளிவாக காமிச்சு கொடுக்குது அப்படின்னா இந்த டென்சஸ் தாங்க. இதுக்காக தாங்க நம்ம இந்த டென்சஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறது ரொம்ப ஈஸிங்க. டென்சஸில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 12 டென்சஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டென்சஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 12 டென்சஸையும் என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் வாயை திறந்து அதை சொல்லிட்டே வாங்க. செகண்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மூணாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நாலாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அஞ்சாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆறாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஏழாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எட்டாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்பதாவது
ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். 10வது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 11வது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 12வது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்னமாகா இதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, இந்த வீடியோவோட முடிவில் இந்த 12 டென்சஸையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் நம்மளால் பேச முடியுங்க. நான் இங்கே தமிழில் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் படிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு மட்டும்தான் 12 டென்சஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்டென்ஸை வச்சு நீங்கள் 12 டென்சஸையும் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இன்னொரு காரணம், நம்ம இபி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். நான் அவங்களுக்காக தான் இந்த 30 டேஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக தயவு செய்து கவனித்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசினா தான் ஒரு சென்டென்ஸை நம்ம கரெக்டாக பேச முடியுங்க. இந்த 12 டென்சஸ்க்கும் நான் ஸ்ட்ரக்சர் வச்சே சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வேர்ப், அவ்வளோதாங்க. இப்போ இதை பேசலாமாங்க. நான் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்டடி, அவ்வளோதாங்க. ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லுவீங்க. இது கரெக்டாக அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது, இது ஒரு தவறான சென்டென்ஸ். நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். நான் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்டடி, அவ்வளோதாங்க. ஐ இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டடி அப்படிங்கிறத வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இப்போ உங்களுக்கான டெஸ்ட், நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணணும். நான் விளையாடுகிறேன். எல்லாருமே கமெண்ட்ஸில் இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கும். 12 டென்சஸ்க்கும் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஐ ப்ளே, ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சா? இவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் பார்த்தீங்களா, இதை தான் நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். நான் நேற்று சென்னைக்கு போனேன். நான் முந்தா நேற்று தான் வந்தேன். நான் போன வாரம் கிரிக்கெட் விளையாடினேன். நான் போன மாதம் பரீட்சை எழுதினேன். நான் போன வருஷம் அவனை பார்த்தேன். நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா முடிந்த ஒரு செயல். இந்த செயலை நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தேவைப்படுது. பேசலாமாங்க? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நான் படித்தேன். நான் படித்தேன் அப்படின்னா முடிந்த ஒரு செயல் தானே. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறோம். ஆனால் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த செயலை நம்ம அப்படியே பேசக்கூடாது. அந்த செயல் V2, அதாவது பாஸ்ட் ஃபார்மில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசணும். இங்கே என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்? நான் படித்தேன். இப்போ படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. இதை தான் நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது கடந்த காலத்தில் இதை எப்படி சொல்லலாம்?
இந்த ஸ்டடி அப்படிங்கிறத கடந்த காலத்தில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டடீடு. சொல்லுங்க, ஸ்டடீடு. இதை தான் நம்ம V2 verb அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? படிக்கிறேன் அப்படின்னா ஸ்டடி, படித்தேன் அப்படின்னா ஸ்டடீடு. அவ்வளோதாங்க. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் படித்தேன். ஐ ஸ்டடீட், ஐ ஸ்டடீட். நான் படித்தேன். நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக V2 verb தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஒரு சென்டென்ஸை பேச முடியும். ஐ ஸ்டடீட் அப்படின்னு நீங்கள் பேசினா மட்டும்தான் அது பாஸ்ட் டென்ஸ்க்கான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு புரியுங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் விளையாடினேன். எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ பிளேட், ஐ பிளேட். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ப்ளே அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் இடி அப்படிங்கிற வேர்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது பார்த்திங்கன்னா பிளேட், விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம் கொடுக்குதுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சாங்க. நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கானது மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு கழிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 12 டென்சஸையும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு நாளுமே ரொம்ப டீடெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவுமே கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். தெளிவாக டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டென்ஸுங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க போகின்ற ஒரு செயலை பற்றி இப்போவே நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நமக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் நாளைக்கு போவேன், நான் உன்னை பார்ப்பேன், நான் அடுத்த வாரம் வருவேன், நான் அடுத்த மாதம் தேர்வு எழுதுவேன், நான் அடுத்த வருடம் ஊருக்கு போவேன். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்க போகின்ற ஒரு செயலை நம்ம இப்போவே பேசுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நமக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் படிப்பேன். நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க, அம்மா எனக்கு அடுத்த வாரம் தான்மா எக்ஸாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் விளையாண்டுக்கிறேன், நாளையிலேருந்து நான் படிப்பேம்மா சொல்லுவீங்க பார்த்தீங்களா. நாளைக்கு நீங்கள் படிக்கின்ற ஒரு செயலை செய்ய போகிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா கிட்டே இப்போவே சொல்லிட்டீங்க, அம்மா நான் நாளைக்கு படிக்கிறேம்மா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விளையாண்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க, நான் படிப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? அதுக்கு என்ன தேவைப்படுது? ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக பேச முடியுங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து அப்படியே குழப்பிக்கிடாதீங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். நீங்கள் ஃபுல்லாக கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில், அதுக்கப்புறம் வேர்ப். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம், அதாவது V1 தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பேசலாமா? இதில் சப்ஜெக்ட் என்னது? நான். வேர்புன்னா படிக்கிறது. இப்போ இந்த சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் என்ன இருக்குது? வில். இந்த வில் அப்படின்னா என்னென்னு கேட்கலாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இந்த வில் தான். ஃபஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதலாம். ஐ வில் ஸ்டடி, ஐ வில் ஸ்டடி. நான் படிப்பேன். இந்த வில்னா என்னது? இதை நம்ம ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இந்த வில் தான். இப்போ இந்த வில்லை மட்டும் நான் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ இதை நீங்கள் வாசிங்க. ஐ ஸ்டடி. இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நிகழ்காலத்தில் இருக்குது. இப்போ வில் ஆட் பண்ணுங்க. ஐ வில் ஸ்டடி. இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது? சூப்பருங்க, ஃப்யூச்சர். அப்போனா வில்லோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? வில் வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வில் அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு காமிச்சு கொடுக்குது. இந்த வில்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ஆக்ஸலரி வேர்ப்.
இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் விளையாடுவேன். ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஐ வில் ப்ளே. நான் விளையாடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 3 டென்ஸை நல்லா கிளியராக பார்த்தாச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ இந்த 3 டென்ஸ்க்கும் நான் ஒரு சென்டென்ஸை எழுதியிருக்கேன். நான் வருகிறேன், நான் வந்தேன், நான் வருவேன். இந்த 30 days நான் உங்களுக்காக தான் கிளாஸ் வச்சுருக்கேங்க. நீங்கள் வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் வருகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க. பேசுங்க. ஐ கம். அவ்வளோதாங்க. ஐ கம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் வந்தேன். ஆன்சர் பண்ணுங்க. ஐ கம் சொல்லக்கூடாது. கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இதை நம்ம V2 அப்படின்னு சொல்லலாம். V2 என்னது? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். சொல்லுங்க. கேம். ஐ கேம். நான் வந்தேன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வேர்ப். இந்த வேர்ப் V2ல இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் வருவேன். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ வில் கம். ஐ வில் கம். நான் வருவேன். இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வில், வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த 3 டென்சஸையும் நல்லா புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து இருக்கிற 3 டென்சஸையும் பார்க்கலாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா அந்த செயலை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்து பாருங்க. நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம தமிழில் பேச்சு வழக்கில் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் போய்கொண்டிருக்கிறேன். இதையும் பேச்சு வழக்கில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை ப்ரெசண்ட்டில் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னா இந்த செயல் எல்லாத்தையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணுங்க. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறோம். அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிறத பேசுகிறோம். இந்த ஆம் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இந்த ஆம்க்கு பேர் இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள். வேர்ப். வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த ஐஎன்ஜி தான். இப்போ பாருங்களேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. நான் 5:30க்கு படிக்க ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. இதுக்கப்புறமும் நான் படிக்கலாம். ஒரு 6:30 வரைக்கும் படிக்கலாம், அல்லது ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் படிக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை ஆரம்பித்து இப்போயும் அந்த செயலை செய்கிறேன். இனிமேலும் அந்த செயலை செய்ய போகிறேன். ஆனால் எப்போ செஞ்சு முடிப்பேன்னு தெரியல. அது ஒரு 1/2 ஹவரில் முடிக்கலாம், அல்லது 1 ஹவரில் முடிக்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு தான் பேசணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பேச ஆரம்பிக்கலாமாங்க? நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கொண்டுன்னு வந்தாவே ஒரு செயலை கண்டினியூவாக செய்கிறதுக்கான அர்த்தம். வாய் திறந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர் பண்ணுங்கள். வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஐ எம் ஸ்டடியிங். மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. இதில் சப்ஜெக்ட் என்னது? ஐ. அதுக்கப்புறம் ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. கீழே பாருங்கள். ஆம் இருக்குது. மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். கீழே பாருங்கள். ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் கீழே இருக்கிற சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா சேமாக கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் 100க்கு 100 ஒரு பர்ஃபெக்டான சென்டென்ஸ்.
இதுக்கு தான் நம்ம ஒரு சென்டென்ஸை கரெக்டாக பேசணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் முக்கியம் அப்படிங்கிறது. புரிஞ்சிருச்சாங்க? இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். ஐம் பிளேயிங். ஐம் பிளேயிங். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க, நேற்று உனக்கு கால் பண்ணேன் ஏன் எடுக்கலை? நம்ம சொல்லுவோம், நேத்தா நீ ஃபோன் பண்ண நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இதை நம்ம பேச்சொலக்கில் எப்படி சொல்லுவோம்? நேற்று நான் தூங்கிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, தூங்கிட்டு இருந்தேன். ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக நேற்று செஞ்சுருக்கீங்க, அதை பற்றி தான் இப்போ பேசுகிறீங்க. நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். நான் சமைத்து கொண்டிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஆனால் பாஸ்டில் தொடர்ச்சியாக இந்த செயல்கள் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் தெரிஞ்சிருச்சாங்க. இப்போ நம்ம தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். நான் படித்து கொண்டிருந்தேன். இந்த பேச்சு வழக்கில் நான் படிச்சுட்டு இருந்தேன் பேசலாமா? இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும்ல. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தானே பேச முடியும். இதுக்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் வாஸ், இதை நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்பை பேசி அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் போதுங்க. பேசுங்க, நீங்களே வாயை திறந்து பேசுங்க. ஐ வாஸ். ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. வாயை திறந்து பேசுங்க. ஐ வாஸ் ஸ்டடியிங். ஐ வாஸ் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருந்தேன். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் விளையாடி கொண்டு இருந்தேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்களா? ஐ வாஸ் பிளேயிங். ஐ வாஸ் பிளேயிங். நான் விளையாடி கொண்டு இருந்தேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் நாளைக்கு போய் கொண்டிருப்பேன். இதை நம்ம பேச்சொலக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் நாளைக்கு இந்நேரத்தில் ஊருக்கு போயிட்டு இருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நாளைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கெல்லாம் நேரத்தில் ரொம்ப பிஸியாக சமைத்து கொண்டிருப்பேன். பேச்சொலக்கில் சமைச்சிட்ருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃப்யூச்சரில் ஒரு செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு தான் பேசணுங்க. இப்போ தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் படித்து கொண்டு இருப்பேன். ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் முக்கியம், மறந்துடாதீங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறீங்க. அவ்வளோதான், பேசுங்க. நான் படித்து கொண்டு இருப்பேன். ஆன்சர் தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வரீங்களா? ஐ வில் பி ஸ்டடியிங். ஐ வில் பி ஸ்டடியிங். நான் படித்து கொண்டு இருப்பேன். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் விளையாடி கொண்டு இருப்பேன். ஸ்கூல் இன்னையோட முடியுதுப்பா, நாளைக்கெல்லாம் சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி பிளேயிங். ஐ வில் பி பிளேயிங். நான் விளையாடி கொண்டு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து 3 சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இது எந்த டென்ஸில் வரும்? சூப்பருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த செயலை இப்போ நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். கமெண்ட்ஸில் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ எம் கம்மிங். இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் பார்க்கும். சப்ஜெக்ட் ஆம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் வந்து கொண்டு இருந்தேன். பேசுங்க. ஐ வாஸ் கம்மிங். ஐ வாஸ் கம்மிங். நான் வந்து கொண்டு இருந்தேன்.
இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வாஸ், verb + ing. இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க. நான் வந்து கொண்டு இருப்பேன். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய, கண்டினியூவாக நடக்கக்கூடிய ஒரு செயல். பேசலாமா? ஐ வில் பி கம்மிங். ஐ வில் பி கம்மிங். நான் வந்து கொண்டு இருப்பேன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வில் பி, verb + ing. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம 6 டென்ஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் தயவு செய்து எல்லாருமே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது நிறைய பேர் அதை பார்த்து உற்சாகம் அடைவாங்க. நிறைய பேருக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க. டோன்ட் ஃபர்கெட் இட். இப்போ நம்ம 7வது பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம ஒரு செயலை, ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசலாங்க. 2வது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு செயலை பற்றி நம்ம பேசும்போது அந்த செயல் நடந்த காலத்தையோ நேரத்தையோ நம்ம குறிப்பிட்டு சொல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னா அப்பையும் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டை ஜஸ்ட் புரியறதுக்காக மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நாளையிலேருந்து நான் ஒவ்வொரு டென்சஸையும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாமே ஈஸியாக புரியுங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் படித்திருக்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வா படிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் இப்போ தான் படிச்சிருக்கிறேன் சொல்லுங்க. பார்த்தீங்களா, ரீசண்டாக ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் பேசலாம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்கணும், வேர்பை பேசணும். ஆனால் இந்த வேர்ப் V3 ஃபார்மில் இருக்கணும். V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா V3யில் தான் பேசணும். நமக்கு கண்டிப்பாக இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இதை நம்ம பேசலாமா? நான் படித்திருக்கிறேன். ஐ ஹாவ். வேர்பை பேசணும். வேர்ப் என்ன? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. ஸ்டடியோட V3 ஃபார்ம் என்ன? V1 ஃபார்ம் ஸ்டடி, V2 ஃபார்ம் ஸ்டடீட், V3 ஃபார்ம் ஸ்டடீட். இங்கே இருக்கிற V3 ஃபார்மை தான் இங்கே நம்ம பேசணும். ஐ ஹாவ் ஸ்டடீட். ஐ ஹாவ் ஸ்டடீட். நான் படிச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் படித்தேன் அப்படின்னா ஐ ஸ்டடீட். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நான் படித்திருக்கிறேன். இப்போ ரீசண்டாக ஒரு சில நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல வரீங்க பார்த்தீங்களா? படித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஸ்டடீட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் விளையாடி இருக்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, வா விளையாட போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நான் இப்போ தான் விளையாடி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா கவனிங்க. ரீசன்ட் பாஸ்ட், இப்போ தான் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க, ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரும்போது நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாங்க. பேசுங்க. நான் விளையாடி இருக்கிறேன். ஐ ஹாவ் பிளேட். ஐ ஹாவ் பிளேட். நான் விளையாடி இருக்கிறேன். அடுத்து நம்ம 8வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது நடக்குதோ அந்த ஆக்ஷனை நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாங்க. 2வது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் கடந்த காலத்திலே நடந்து கடந்த காலத்திலே முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அப்பையும் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணுங்க. நான் உங்களுக்கு நாளையிலேருந்து தனித்தனியாக ஒவ்வொரு டென்சஸையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் எனக்கு புரியலை, ஐயோ குழப்புதே, எனக்கு தெரிய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் படித்திருந்தேன். நல்லா கவனிங்க. நான் படித்திருந்தேன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், ஹேட். இந்த ஹேடை நம்ம ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பேசலாமா? நான் படித்திருந்தேன். ஐ ஹேட் ஸ்டடீட். ஐ ஹேட் ஸ்டடீட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான்
விளையாடி இருந்தேன். ஆன்சர் பண்ணுறீங்களா? ஐ ஹேட் பிளேட். ஐ ஹேட் பிளேட். நான் விளையாடி இருந்தேன். நான் விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேட். நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் பிளேயிங். நான் விளையாடி இருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் பிளேட். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு புரிய வைக்காமல் விடவே மாட்டேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு முழுமையடைந்த செயலை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் படித்திருப்பேன். இந்த சென்டென்ஸை பாருங்கள், எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்க பார்த்தீங்களா. பேசலாமா? நான் படித்திருப்பேன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஹாவ், அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்ம். பேசுங்க. ஐ வில் ஹாவ் ஸ்டடீட். ஐ வில் ஹாவ் ஸ்டடீட். நான் படித்திருப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் விளையாடி இருப்பேன். எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? சூப்பருங்க. ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஐ வில் ஹாவ் பிளேட். ஐ வில் ஹாவ் பிளேட். நான் விளையாடி இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 3 டென்ஸ்லேருந்து தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் வந்திருக்கிறேன். நம்ம ஊருக்கு போய் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சொந்தக்காரங்க பார்த்தோன்னே எப்படா வந்த அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணுவோம், நான் இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். பேசுங்க. நான் வந்திருக்கேன். ஐ ஹாவ் கம். ஐ ஹாவ் கம். நான் வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், கம்மோட V3 ஃபார்ம் தான் நான் போடணும், நீங்கள் கம் அப்படிங்கிறதே எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். கம் அப்படிங்கிற வேர்போட V3 ஃபார்மும் கம் தான். ஐ ஹாவ் கம். நான் வந்திருக்கிறேன். இப்போ ரெண்டாவது பாருங்கள், நான் வந்திருந்தேன். போன வருஷம் நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். பேசுங்க. ஐ ஹேட் கம். ஐ ஹேட் கம். நான் வந்திருந்தேன். மூணாவது பாருங்கள், நான் வந்திருப்பேன். அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு ஊருக்கு வந்திருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆன்சர் பண்ணுங்க. ஐ வில் ஹாவ் கம். ஐ வில் ஹாவ் கம். நான் வந்திருப்பேன். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. சப்ஜெக்ட், ஹாவ், V3 ஃபார்ம், வேர்போட V3 ஃபார்ம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. சப்ஜெக்ட், ஹேட், வேர்போட V3 ஃபார்ம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட், வில் ஹாவ், வேர்போட V3 ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் 9 டென்சஸை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற 3 டென்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் இதையும் நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். நான் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு டென்சஸாக சொல்லித்தரும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம 10வது பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போயும் நடக்குது, இனிமேலும் நடக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு செயல் எவ்வளோ டைமில் நடக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது, அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லே சொல்லியிருக்கேன், நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, படிக்கிற செயலை. நீங்கள் இனிமேலும் படிக்கிற செயல் கண்டினியூவாக ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். பேசலாமா? இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹாவ் பீன் அப்படிங்கிறத பேசணும், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். பேசலாமா? நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டே இருக்கிறேன்.
இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியல. எத்தனை நாட்களாக? 2 நாட்களாக. 2 நாட்களாக அப்படின்னு அப்படி சொல்லலாம். ஃபார் 2 days. இங்கே ஏன் நம்ம ஃபார் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இங்கே டேஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால ஃபார் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருக்கிறேன். எல்லாரும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. ஐ ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருக்கிறேன். இப்போ நம்ம 11வது டென்ஸ் பார்க்கலாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்திலே நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த செயல் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுவாங்க. நான் இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் படித்து கொண்டே இருந்தேன். நான் சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும் நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருந்தேன். எல்லோரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? இந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஹேட் பீன், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 days. ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 days. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருந்தேன். ஐ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. ஐ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருந்தேன். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்வேன் அப்படின்னு சொல்ல வரும்போது, ஒரு டைமை மென்ஷன் பண்ணி சொல்ல வரும்போது நீங்கள் இந்த டென்ஸை வச்சு பேசலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 நாட்களாக படித்து கொண்டே இருப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் போதும். பேசுங்க. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 days. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 days. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக விளையாடி கொண்டே இருப்பேன். 12 டென்சஸ் அப்படிங்கிறது இவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளால் ஒரு சென்டென்ஸ் பேச முடியும். நான் உங்களுக்கு 4லேருந்து டென்சஸ் லைனாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஆன்சர் பண்ணுங்கள். 3 சென்டென்ஸ்க்கும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். I will be eating. I will be eating. நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இப்போ அடுத்து பாருங்க. நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். இது எந்த டென்ஸில் இருக்குது? எல்லாருக்குமே தெரியும். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. I will eat. அவ்வளோதான். I will eat. நான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் சாப்பிட்டு இருப்பேன். ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் செஞ்சிருப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன். இது எந்த டென்ஸில் வரும்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? I will, அடுத்து என்ன பேசணும்? I will have. I will have eaten. நான் சாப்பிட்டு இருப்பேன். ஈட்டோட தேர்ட் ஃபார்ம், அதாவது V3 ஃபார்மை தான் இங்கே நம்ம பேசணும். I will have eaten. நான் சாப்பிட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க. இந்த 12 டென்சஸை நான் உங்களுக்கு 4லேருந்து புரிய வைக்காமல் உங்களுக்கு விடவே மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் போகிறேன். இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு 12 டென்சஸ்க்கும் நீங்களாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு இதை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 9ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.